தமிழ்நாடே காத்திருக்கக்கூடிய முடிவு, அதற்கான அழைப்பு, பத்திரிகையாளர் சந்திப்புக்கான அழைப்பு 4 மணிக்கு வரும், காத்திருங்க. விசிக உயர்மட்ட குழு திருமாவளவனை அவர் முடிவெடுக்கிறதுக்கு எம்பவர் பண்ணிருக்கு, அவர் முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது. அந்த முடிவை 4 மணி அளவில் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டு திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பார் என்று விசிகாவுடைய பாவலனும் அவுட்கோயிங் எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்களும் அறிவித்ததை நம்ம கேட்டோம். இன்று மாலை 4 மணி அளவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கான அழைப்பு விடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறாங்க. சலமன், இதில் நம்ம கவனித்து பார்க்கணும், அரவுண்ட் ஈவினிங் இந்த அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். 4 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை 4 மணிக்கு இந்த பிரதான அறிவிப்பை எதிர்பார்க்கப்படுகிறதா? விசிகாவோட முடிவை பாத்தீங்கன்னா தாவேகா உட்பட அனைவரும் எதிர்பார்த்து வருகின்றனர். குறிப்பாக தாவேகாவோட பெரும்பான்மையை நிரூபிக்க விசிகா கையிலேயே இருக்குது என்று கூறலாம். குறிப்பாக 2 சீட்டுகளை அவர்கள் கொடுத்தால் மட்டுமே தாவேகா தனது பெரும்பான்மையை நிரூபித்து ஆளுநர் தரப்புல இருந்து ஒரு அழைப்பானது விடுக்கப்படும். அதன் பின்னரே முதல்வரோட பதவியேற்பு விழா ஆனது நடைபெற இருக்கிறது. அதனால தான் இந்த விசிகாவோட முடிவை தாவேகா மட்டுமின்றி பலரும் எதிர்பார்த்து வருகின்றார்கள். அதே போன்று விசிகா தொல் திருமாவளவன் தரப்புல நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது, நேற்று உயர்மட்ட குழுவின் போது தாங்கள் எடுத்த முடிவை இன்று காலை அறிவிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதன் பேரிலேயே 11:30 மணியில அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட இந்த நிலையில அனைத்து செய்தியாளர்களும் அவரது செய்தியாளர்களோட சந்திப்பை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அது மட்டுமின்றி தாவேகா தொண்டர்களும் விசிகா தொண்டர்களும் இங்கு கூடிய நிலையில தற்போது ஒரு அறிவிப்பை விசிகா இதுல ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்ன முடிவு எடுக்க போகிறது என்பது தொடர்பாக விசிகாவோட முடிவு 4 மணிக்கு அறிவிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அது தரப்புல பாலாஜி அவர்கள், மாநில பொருளாளர் பாலாஜி அவர்கள், விசிகா பொருளாளர் பாலாஜி அவர்கள் என்ன தெரிவித்தார் என்றால், தாங்கள் 4 மணிக்கு திருமாவளவன் அவர்களே தங்களை அழைத்து அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் தற்போது இல்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இது ஒரு வித்தியாசமான முடிவாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர் காலையிலேயே பேட்டி தருவதாக தெரிவித்திருந்த நிலையில தான் தற்போது அவரது முடிவானது 4 மணிக்கு தள்ளி சென்றிருக்கிறது. 4 மணி வரை ஏதேனும் பேச்சுவார்த்தையில ஈடுபட வாய்ப்பு இருக்குதா என்று பல்வேறு டிமாண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த டிமாண்டிற்காக விசிகா தரப்புல வைக்கப்பட்டு அந்த சந்திப்பானது தள்ளி சென்றிருக்கிறதா என்பது குறித்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் நேற்று இரவு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின்னர் அவர் எங்கே சென்றார் என்பது குறித்தான தகவல்களை முக்கிய நிர்வாகிகளுக்கு கூட தெரிவிக்காமல் சென்றிருக்கிறார். குறிப்பாக அவர் வழக்கமாக ஒரு ஓட்டலில் தங்குவார், அந்த ஓட்டலிலும் தங்கவில்லை, அதே போன்று வீட்டிலும் தங்கவில்லை. விசிகா கட்சி அலுவலகத்திற்கும் அவர் வரவில்லை இதுவரை. ஏனென்றால் எங்கே இருக்கிறார் என்பது குறித்தான முடிவை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது தான் 4 மணிக்கு அவர் விசிகா தலைவர் திருமாவளவன் முறைப்படி அவர் என்ன நிலைப்பாடு என்பதை அறிவிக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 4 மணிக்கு என்ன விதமான முடிவை அவர் எடுப்பார் என்பதை பொறுத்துத்தான் தாவேகாவோட முடிவும் இதில் அடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.